ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மானசாஸ் மசாலா புளிக்குழம்பு வச்சு எப்படி புளிக்குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டான இது கொடுக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னோட ப்ராடக்ட் தனி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும், கடுகு போடணும், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போடணும், சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தேவையான போட்டு வதக்கணும். நான் கத்தரிக்காய் கட் பண்ணதை போட்டிருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். தேவையான அளவு மானசாஸ் மசாலா புளிக்குழம்பு பவுடர் போட்டிருக்கேன். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி அதில் மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து போடலாம். தேவையான மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் போடலாம். இதில் கருவேப்பிலை இலை போடலாம் மேலே. அதுக்கு பதிலாக மானசாஸ் மசாலா கருவேப்பிலை பொடி போட்டிருக்குதுல அதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.